உங்களுக்கு எதிர்காலத்துல பயன்பட போற ஒரு வீட்டை சுத்தி காட்ட போற காலை வேளையில இதுதான் வீட்டினுடைய முன்பகுதி. திருமண நிகழ்வை நடத்துறீங்களா இந்த சூரிய விடியல பார்த்து ரசிக்கும் போது வணக்கம்டா மாப்பிள்ள. இதுதான் அந்த வீடு. ஆமா, இந்த இரண்டாவது அறை கொஞ்சம் பெரிய அறை. என்ன திருமணம் நடந்தா மணமகன் மணமகளா இருக்கலாம், என்ன செய்யறது. சரி, நம் நாட்டவர்கள் வாட்ஸ்அப் எண்ணூடாக தொடர்பு கொண்டு விசேட விலைச்சலுகையை பெற்றுக் கொள்ளலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். ஒரு நாள் பணக்கார வாழ்க்கை வாழ்றதுக்காக ஈழத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேக்கு வந்திருக்கிறேன். நேற்றைய நாளில் வந்து நான் நேற்று 24/7/2026, இன்று 25/7/2026, நேரம் காலை. இந்த நேரம் என்ன பார்க்கணும்? சூரிய விடியலை பார்க்கணும். சூரிய விடியலை பார்த்துட்டு வந்து ஒரு வீட்டை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். எதிர்காலத்தில் திருகோணமலைக்கு வரும்போது அந்த வீடு உங்களுக்கு பயன்படலாம். அதுவுமே இந்த உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேக்குள்ளே தான் இருக்குது. எனவே முழுமையாக பாருங்கோ, உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கோ. இப்ப நாங்கள் இங்க இருந்து சூரிய விடியலை பார்க்கறதுக்கு போகலாம். திருகோணமலையில் இருக்கிற குன்றொன்றுல முருகன் சிலை அமைக்கிறதுக்கான முயற்சியை செய்யறோம். அதற்கு நீங்களும் பங்களிப்பு செய்ய விரும்பினால் திரையில தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கோ. வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ளாமலே மேலதிக விவரங்களை அறிய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இணைப்பை அழுத்தி அந்த காணொளியை பாருங்கள். காலை வேளையில இந்த இடத்தால நடந்து போய்கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியை கொடுக்குது. ஏனெண்டா பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசையிலன்னு இருக்குது. இந்த இடங்களை முன்பு காட்டியிருப்பேன். ஆனாலும் இந்த நேரம் இதால் நடந்து போகும்போது நல்லா இருக்குது. காலை வேளையில் இனிமேல் கண்ணுக்கு சூரியன் தெரியலை. இந்த பக்கத்தால் பார்க்கும்போது கொஞ்சம் நேரத்தில் சூரியன் மெல்ல மெல்ல மேலே வருவார். எப்படி இருக்குது இந்த காட்சி? இருண்ட வானம் மெல்ல மெல்ல வெளித்து கொண்டிருக்குது. தூரத்தில் செவ்வானம் தெரியுது. அந்த செவ்வானத்தையும் உங்களுக்கு போய் காட்டுறேன். அந்த இடத்துல இருந்து இந்த சூரிய விடியலை பார்த்து ரசிக்கும் போது வார மகிழ்ச்சி எங்கும் கிடைக்காது. இப்போவே அந்த பகுதியில் 2 பேர் வந்து அந்த சூரிய விடியலை காண்றதுக்காக இருக்கிறார்கள். காலை வணக்கம். எத்தனை மணிக்கு சூரியன் வரும்? வந்துட்டு என்ன? சரி சரி, இன்னும் சூரியனை காணையில். வேலைக்கு வாடா தம்பி, வேலைக்கு வாடா. ஆமாம், இதில் இருந்து பார்த்து ரசிப்போம். சரியோ, இந்த காட்சியை பாருங்க எப்படி இருக்குண்டு. எல்லாருமே சூரிய விடியலை பார்க்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் பார்த்து ரசிக்கிற மாதிரி நாங்களும் பார்த்து ரசிப்போம். அதை விட அந்த சூரியன், இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குற சூரியனை பார்த்து ரசிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் வாழ்கிற சைவர்கள் அதிகமாக விரும்பி வழிபடுகிற சைவர்களினுடைய முக்கியமான ஒரு கடவுளையும் நாங்கள் இதில் பார்க்கலாம். அதில் தெரியுதாரா? அதான் திருக்கோணேச்சரம் மலை. அதில் திருக்கோணேச்சரம் கோயிலையும் பார்க்க முடியும். சரி, இதில் இருந்து நாங்கள் சூரிய விடியலை பார்ப்போம். வாங்க. சூரியன் மெல்ல மெல்ல மேலே வந்து கொண்டிருக்கிறார். சூரியன் மேலே வார காட்சி அப்படியே பார்த்து ரசிங்கோ. சூரிய விடியலை பார்த்துட்டு அப்படியே வந்து இதால் நடந்து போகும்போது நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லும்போது விளங்காது. இந்த இடத்துல வந்து நீங்கள் நடந்து உணர்ந்து பார்த்தா தான் அதனுடைய தன்மை விளங்கும். பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசையிலன்னு இருக்குது. ஏன்னா பார்க்கவே நல்லா இருக்குது, வடிவாக இருக்குது. இதால் அங்கே போகலாம், அதுக்கு பிறகு முன்னுக்கும் போகலாம். முன்னுக்கு போகிறது நினைக்கவே பயமாக இருக்குது. நடந்து கனதூரம் போகணுமெண்டு. இதில் என்ன அப்படியே பாருங்கோ, சூரியன் வந்ததுக்கு பிறகு நீச்சல் தடாகம், கடற்கரையில் நிற்கிற நிறைய தென்னை மரங்கள், சூரிய விடியல் அவ்வளவு சிறப்பு. அப்படியே கிட்டவாகவும் இருக்கா பாருங்க. கடல்லாம் சத்தங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கு. இங்கே சத்தமே இல்லையா?
இதில் பார்த்தீங்களா செவிலனி மரம் தான் நட்டுருக்கு நேருக்கு. இந்த நேருக்கு செவிலனி மரங்கள் நடப்பட்டிருக்கு. உங்களுக்கு எதிர்காலத்தில் பயன்பட போகிற ஒரு வீட்டை சுற்றி காட்ட போகிறேன். இதுவுமே உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேக்குள்ளே தான் இருக்குது. உள்ளுக்கு போகும்பாங்கோ. போகும்போதே ஒரு பெரிய கதவு. இந்த கதவினுடைய அமைப்பு பார்த்தீங்களா நல்ல வடிவாக இருக்குது. இப்படியே வந்தால் இந்த பகுதியில் பச்சை பசை 2 மரங்கள் எல்லாம் வளர்ந்து சிறப்பாக இருக்குது. வீட்டை பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த இடத்துக்கு போய் வருவோம் வாங்கோ. இதில் ஒரு பெரிய மாமரம். இதில் இருந்த ஓய்வாக உங்களுடைய பொழுதுகளை கழிக்கலாம். மாலை வேளையில் சிறப்பாக இருக்கும். நான் காட்ட போகிற அந்த வீட்டில் தங்குறவர்கள் வந்து குளிக்கிறதுக்கு உங்களுக்காகவே தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கிற நீச்சல் தடாகம் தான் இது. பாருங்கோ எப்படி இருக்குண்டு. அதில் பாருங்கோ ஒரு பெரிய கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுவுமே அந்த வீட்டோடு சேர்ந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் அந்த வீட்டை பார்க்க போகிறோம். உள்ளுக்கு போவோம் வாங்கோ. இதுதான் அந்த வீடு. பாருங்கோ எப்படி இருக்குண்டு. எதிர்காலத்தில் ஒரு வீடு கட்டணும் என்று யோசிக்கிறவர்களும் இந்த வீட்டை பார்த்து இதே மாதிரி கட்டுறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்க. ஏன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கு. உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அடுத்தது இந்த வீடை நீங்கள் வாடகைக்கு பெற்றுக்கொள்ளலாம். எதிர்காலத்தில் திருகோணமலைக்கு வாரீங்க, ஒரு திருமண நிகழ்வு நடக்குது, திருமண நிகழ்வுக்கு வந்து நிற்கிறீங்கன்னு சொன்னால் குடும்பமாக வந்து இங்கே தங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வீட்டினுடைய முன்பகுதி. இந்த பக்கம் பாருங்கோ, இதில் இருக்கை அமைப்புகள் இருக்குது. நீங்கள் மாலை வேளையில் நண்பர்களாக வந்து குடும்பமாக வந்து இந்த இடத்துல இருந்து கதைச்சி பேசி மகிழ்ந்து பொழுதை சிறப்பாக்கலாம். முன்னுக்கு பாருங்கோ புத்தரை. அடுத்தது வீட்டினுடைய முன்பகுதி நல்ல சிறப்பாக மாற்றப்பட்டிருக்குது. எதிர்காலத்தில் நீங்கள் திருகோணமலைக்கு வந்து உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேல தங்கி திருகோணமலையை சுற்றி பார்க்கணும்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு சொன்னாலே அவர்கள் இந்த மகிழுந்தில் உங்களை சுற்றி காட்டுவார்கள். இது பிரதான கதவு. உள்ளுக்கு போவோம். முன்பகுதியெல்லாம் பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குண்டு சிறப்பாக இருக்குல்ல. தரைப்பகுதியை பாருங்கோ நல்ல வடிவான மாப்பிள அமைப்பு. அடுத்தது இந்த இடத்தை பார்த்தீங்களா ஒரு நீர் தொட்டி மாதிரி கருங்கல்லிலேயே செதுக்கி இருக்கிறார்கள். என்ன இது வந்து பொருத்தி எல்லாம் செய்யல, ஒரு கல்லில் செதுக்கப்பட்டிருக்குது. இப்போ உள்ளுக்கு போவோம் வாங்கோ. ஆமா எப்படி இருக்கு மக்களே, உண்மையாக தரமாக இருக்குது. இது மகிழும் பகுதி, லிவிங் ஏரியா. இதில் சொகுசு இருக்கை அமைப்பு இருக்குது. நீங்கள் வந்து இதில் உங்களுடைய பொழுதை நல்லா கழிக்கலாம். நல்ல குளிர்மையாக இருக்கேன்னு சொல்லுங்க. அப்போ அந்த இடத்துல பாருங்கோ குளிரூட்டி வேலை செய்து கொண்டு இருக்குது. கீழே பாருங்கோ தொலைக்காட்சி பெட்டி இருக்குது. மேலே பாருங்கோ மின்விசிறி இருக்குது. இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வெளிச்சத்தை பாருங்கோ. இங்கே கூடுதலாக நாங்கள் வந்து பார்த்ததுக்கு அன்றைக்கு இரவு காட்டேக்க மட்டும்தான் ஒரு இடத்த இந்த வெள்ளை வெளிச்சம் பார்த்தோம் நாங்கள். மற்றபடி மஞ்சள் மங்கிய வெளிச்சம் அது கண்ணுக்கு குத்தாமல் நல்லா இருக்குது. இந்த இடத்துல பாருங்கோ இந்த பழமையான பொருட்களை வைச்சிருக்கிறாரு. டிங்னு சத்தங்கும் இல்லை சில தாட்டினேன் பித்தளை. இந்த இடத்துல திருகோணமலையை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அடையாளங்கள் இருக்குது. இந்த இடத்துல சாப்பிட்ற மேசை இருக்குது. பாருங்கோ சாப்பாட்டு மேசை இருக்குது. சிறப்பாக இருக்குதா? இதில் இருந்து நீங்கள் சாப்பிட்டு மகிழலாம். இந்த இடத்துலையுமே திருகோணமலை என்ற அடையாளம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் திரும்பி வந்தால் இதில் ஒரு சமையலறை இருக்குது. பாருங்கோ சமையலறை எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கோ. நான் உண்மையாக நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன், நிறைய இடங்களை பார்த்துருக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தா கட்டடம் கட்டி கனகாலம், ஆனால் முதல் நாள் எப்படி இருக்குமோ அவ்வளவு சிறப்பாக வச்சுருக்கிறார்கள். எதிர்காலத்தில் நீங்கள் இங்கே வரும்போது இவர்களை கேட்கலாம், எப்படி இவ்வளவு சுத்தமாக வச்சுருக்கிறீங்க, என்ன பயன்படுத்துகிறீங்க என்றதை கேட்கலாம். அப்படி இங்கே வந்து பாருங்கோ இது எப்படி இருக்கிற வர்றாது புதுசாக ஓட்டின மாதிரி எல்லாம் இருக்குது. என்ன சொல்கிறேன், அவ்வளோ சிறப்பாக பாதுகாக்கிறார்கள், சுத்தம் செய்து வச்சிருக்கிறார்கள். மேலே இப்படியான தட்டுகள் இருக்குது, குளிர் சாதன பெட்டி இருக்குது. இந்த பக்கம் காட்டியாச்சுது. இப்போ இந்த பக்கம் போவோம் வாங்கோ. இது படுக்கை அறை. இந்த படுக்கை அறையை பாருங்கள், இவ்வளவு சிறப்பான ஒரு படுக்கை அறை. இந்த அறைக்குள்ளே 2 பேர் நித்திர கொள்ளலாம். அதில் பாருங்கோ மரச்செதுக்கல் மாதிரியான அமைப்பில், அது மரச்செதுக்கல் தானே, நல்லா இருக்குல்ல? என்னடா இந்த அறைக்குள்ளே வந்த உடனே ஒரு விதமான மகிழ்ச்சி வருது மக்களே. இது நீங்கள் நேராக வந்து இருக்கும்போதே அதை உணர்ந்து கொள்வீங்க. அடுத்தது மேல் பகுதியை பாருங்கோ. நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம் தெரியுமா, கூரை போட்டு அதுக்கு பிறகு திரும்ப மரம் போட்டு அதுக்குள்ளே உள்ளுக்கு இந்த சீலிங் வேலைப்பாடுகள் செய்வோம், ஜிப்சோ வேலைப்பாடுகள், அப்படி இப்படின்னு ஆயிரக்கணக்கான வேலைப்பாடுகள் செய்வோம். இந்த இடத்துல நிழல் பேழை இருக்குது. இதில் உங்களுடைய பொருட்களை வச்சு பூட்டுறதுக்கான லொக்கரம் இருக்குது. இந்தா சரியா, அதாவது கபர்ட் சரியா. இந்த இடத்துல பாருங்கோ
தொலைக்காட்சி தட்டு, பெட்டியில் தட்டு. அடிக்கடி சொல்லணுமே, என்ன பெட்டின்னு சொன்னால் நீங்கள் கோவிப்பீங்க. இதில் பாருங்கோ தொலைக்காட்சி வைத்திருக்கிற அமைப்பு நல்லா இருக்குது, குளிரூட்டி இருக்குது. இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற திரைச்சீலை எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்கோ. அடுத்தது இந்த கண்ணாடி சட்டத்தை பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. இந்த கண்ணாடியில் முகத்தை பார்க்க நாங்கள் வடிவாக தெரிகிறோம். குளியலறையை பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு. கூடுதலாக குளியலறையை பார்த்து தான் பல பேர் அறையை தேர்வு செய்வார்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்வு செய்வீங்க அந்த அளவுக்கு குளியலறை. நாங்கள் வந்து பார்க்கும்போது தரமாக இருக்குது. நான் ஒரு ஆண்டுக்கு முன்னம் வரும்போது இருந்த மாதிரியே இப்போவும் இருக்குது. அந்த சுத்தத்தை கடைப்பிடிக்கிறதுன்றது சாதாரணமான செயல் இல்லை. உண்மையாக இவர்களுடைய சேவையை நான் வாழ்த்துறேன். கதவு அமைப்பெல்லாம் பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. அடுத்தது 2வது அறைக்கு போகிறேன், வாங்கோ. இதுதான் 2வது அறை. இந்த 2வது அறை கொஞ்சம் பெரிய அறை. என்ன, இதுக்குள்ளேயும் 2 பேர் தான் நித்திர கொள்ளலாம். 2 பேருக்கான அறை தான். 2 குளிரூட்டி இருக்குது, மேல் கூரை அமைப்பு அதே மாதிரியே இருக்குது, கண்ணாடி அமைப்பு இருக்குது, தொலைக்காட்சி இருக்குது. இந்த இடத்துல ஒரு மேசை அமைப்பு மாதிரி இருக்குது. இதில் திருகோணமலையை பிரதிநிதித்துவப்படுத்துகிற படங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உண்மையிலே இந்த சுவருக்கு எவ்வளோ பொருந்தி இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை வண்ணம். இந்த உப்புவழி பீச் பை டிஎஸ்கேயில் ஒரு வேறு வண்ணம் காட்ட மாட்டீங்க, முழுமையாக வெள்ளை வண்ணம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எங்கேயாவது இருக்கு அறையில் தானே, நீ அங்கே பார்க்க எனக்கு யோசனையாக இருக்காக வேண்டு. சுவருக்கு முழுமையாக வெள்ளை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வெள்ளை சுவரில் இந்த படச்சட்டம் நல்ல வடிவாக இருக்குது. இந்த நிழல் பேழையை பாருங்க எப்படி இருக்குது. ஹபர்ட், பெரிய ஹபர்ட். நீங்கள் திருமண நிகழ்வுகளுக்கு வரும்போது எல்லாரும் மூட்டை முடிச்சோட கட்டி கொண்டு திருவோணமலையில் வந்து திருமணம் செய்ய யோசிப்பீங்க. அப்படி வாரவர்களுக்கு இந்த வீடு மிக பொருத்தமான வீடாக இருக்கும். இதுவரைக்கும் 2 படுக்கை அறை பார்த்துருக்கிறோம். 4 பேர் நித்திரை கொள்ளலாம். சரியா, அடுத்ததாக இந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது. இதால் போனால் இதுக்குள்ளேயும் ஒரு அறை இருக்குது. வாங்கோ, இதுக்குள்ளே வந்தால் இதில் ஒரு குளியல் அறை இருக்குது. இது சண்டைக்கு வேலை வந்தது பெம்பலை சொல்லல மக்களே, அவ்வளோ சிறப்பாக சுத்தமாக வச்சிருக்கிறார்கள். சரியா, இது வந்து ஒரு வெளி குளியலறை மாதிரி இருக்கு. இதில் ஒரு அறை இருக்குது. வாங்க, இதுக்குள்ளே 2 பேர் நித்திரை கொள்ளலாம். சரியா, மொத்தமாக இந்த வீட்டுக்குள்ளே 6 பேர் நித்திரை கொள்ளலாம். அது பொதுவான குளியலறை. அதை விட இந்த அறைக்கும் இருக்குது. நான் நினச்சேன் இந்த அறைக்கு தான் அதில் இருக்குது. இதுக்குள்ளேயும் குளியலறை இருக்குது பாருங்க. இப்படியே சுற்றி வாங்க. சரியா, இதுக்குள்ளேயுமே குளிரூட்டி இருக்குது. இதில் கண்ணாடி அமைப்பு. இதுவும் தேக்கில் செய்யப்பட்டிருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. தேக்கு தான் என்ன, உண்மையிலேயே இந்த வீடு நல்ல வடிவாக இருக்குது. இந்த வீட்டினுடைய அமைப்பை பார்த்து எதிர்காலத்தில் நீங்களும் வீடு கட்டலாம். எதிர்காலத்தில் திருகோணமலைக்கு வரும்போது இங்கே வந்து தங்கி ஒரு நாள் வாழ்ந்து பாருங்கோ. ஒரு வீட்டை கட்டி போட்டு வாழ்ந்து பார்க்க சிரமம் இருக்கும். என்ன ஓமா இல்லையா? ஒரு வீட்டை கட்டுறதுக்கு முதல் இப்படியான வீட்டை கட்டுவோமா என்றதை யோசிக்கிறதுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு நாள் இங்கே வாழ்ந்து பார்க்கலாம். இந்த மகிழும் பகுதி லிவிங் ஏரியா அளவாக இருக்கா, இந்த சாப்பாட்டு மேசை இந்த இடத்த வாரது பொருத்தமாக இருக்குமா, சமையலறை எப்படி இருக்குது, அதே மாதிரி படுக்கை அறை 2 எப்படி இருக்குது, வெளியிலேயும் ஒரு படுக்கை அறை இருக்குது எப்படி இருக்குது, இது போன்ற கேள்விகளையெல்லாம் உங்களுக்குள்ள உருவாக்கி அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு போய் வீடு கட்டுங்க. இதால் 2 பயன் கிடக்கு. புதுசாக வீடு கட்டுறவர்களுக்கும் ஒரு புதிய எண்ணம் பெறும். அடுத்தது வந்து எதிர்காலத்தில் திருகோணமலைக்கு வந்து சுற்றி பார்க்க போகிற குடும்பத்துக்கும் இது பொருத்தமானதாக இருக்கும். இங்கே மொத்தமாக 6 பேர் தங்கலாம். அதை விட மேலேயும் இருக்குது. மேலேயும் 2 பேர் நித்திர கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அப்படியே வந்து பாருங்க, மேலேயும் ஒரு அறை வேலை நடந்து கொண்டு இருக்குது. வேலை முடிஞ்சுது. அது இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கட்டி கொண்டு இருக்கிறார்கள் எல்லாம். அதுலேயுமே நிறைய பேர் தங்குறதுக்கான சந்தர்ப்பம் வரும். வேலை முடிஞ்ச பிறகு எத்தனை பேர் தங்கலாம்ன்றது வரும். இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே அந்த கட்டிடம் வேலை முடிஞ்சிருமென்று சொல்கிறார்கள். எனவே எதிர்காலத்தில் திருகோணமலைக்கு வந்து ஏதாவது ஒரு திருமண நிகழ்வை செய்கிறதுக்கு யோசிக்கலாம், அல்லது வெவ்வேறு தேவைகளுக்காக குடும்பமாக வரலாம். அப்படி வாரவர்கள் இந்த வீட்டில் தங்கலாம். அதே மாதிரி இந்த வீடு உங்களுக்கு போதாதாண்டா, அது வேலை முடியும் 1 மாதத்தில் முடிஞ்சிருமா, அங்கேயும் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நீச்சல் தடாகமும் இருக்குது. வந்து உங்களுடைய பொழுதை மகிழ்வாக கழித்து கொள்ளுங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு பெரிய பேருந்து நிற்குது, தட்டி வேன். அது எனக்கு நிறைய பேர் சொல்கிறவர்கள் தட்டி வேனுண்டு. அந்த தட்டி வேனை நான் நேரடியாக பார்க்குற ஒரு உணர்வு வருது. சரியா, உள்ள ஏறுவோம். ஆமாம், வணக்கம்டா மாப்பிள்ளை. முந்தைய காலங்களே இப்படித்தான்டா இங்கே போகிறது, யாழ்ப்பாணத்துக்கு எல்லாம் போகிறது. முந்தைய இப்படித்தான். டேய், அச்சுவேலி யாழ்ப்பாணம் பேருந்து சேவை இப்படித்தான்.
இதே மாதிரி தான் முதல் இருந்தான்னு நான் கேள்விப்பட்டேன். சரி, இதே மாதிரி பழைய பழைய வகையான வாகனங்கள் நிறைய நிற்குது. சரியா, இதில் பாருங்க ஒரு பழைய வகையான மகிழுந்து நிற்குது. எம்ஜி பொக்ஸராம் இதுக்கு பெயர். நீங்கள் எதிர்காலத்தில் இங்கே வந்து ஒரு திருமண நிகழ்வை நடத்துகிறீங்களா, மணமகனையும் மணமகளையும் இந்த மகிழுந்தில் ஏற்றி போட்டு அப்படியே சுற்றி தெரியலாம். சரியோ, நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த யாழ்ப்பாணம் போகலாம்னு வலிக்கிறது இல்லை, இதுக்குள்ளே சுற்றி பார்க்கலாம். சரி, இப்போ நாங்கள் இதில் ஏறி இப்படி பயணம் செய்து வர போகிறோம். மக்களே நில்லுங்க, நாங்கள் வந்து சுற்றி கொண்டு வரோம். அப்படி ஒரு வட்டம் அடித்து விடுங்க. இதால ஊதணுமா? ஃபோன் அடிக்கிறது ஊதிக்கிறது. அண்ணே அதுவும் வேலை செய்தாராப்பா. வணக்கம்டா மாப்பிள்ள. வாங்க, நீங்களும் வாங்க. இதை சுற்றி கொண்டு வருவோம் வாங்க. இதில் பயணம் செய்து கடற்கரை வரைக்கும் போய் வருவோம். நீச்சல் தடாகம் வரைக்கும் போகலாம். அங்கால போயிடலாது. என்ன வெயில்னு நேராக போயிடலாது. அது அடைப்பட இதால் சுற்றி போவோம். அதுலேயும் பாருங்க பழைய வகையான மகிழுந்து நிற்குது. அதுலேயும் நிற்குது பாருங்க, பழமையான. ஆஹா, ஊஹூ, எப்படி இருக்கு? சரி, திரும்ப நாங்கள் இதால் பயணம் செய்வோம். நேராக போவோம். சரி, எங்களுடைய இருப்பிடம் வந்துடுது. நாங்கள் இறங்க போகிறோம். அண்ணா உங்களோட பேர்? தனுஷன். எந்த இடம்? நான் வந்து கும்புரப்பட்டி. அடுத்தது இது என்ன வகையான இது கார்? இது வந்து எம்ஜி பாக்ஸ் மாடல். எம்ஜி பாக்ஸ் மாடல். ஆனால் கொஞ்சம் வளைவாக தான் இருக்குது, பாக்ஸா இல்லை. சும்மா. சரியா, நன்றி அண்ணா, எங்களுக்கு இந்த வாகனத்தில் ஏற்றி ஒரு சிறந்த பயண அனுபவத்தை தந்ததுக்கு. சரி, நன்றி. சென்று வாருங்கள். இதில் திருமணம் நடந்தால் மணமகன் மணமகளாக இருக்கலாம். என்ன செய்கிறது? சரி சரி அண்ணா, நன்றி. உண்மையாக ஒரு நாள் இதெல்லாம் பணக்கார வாழ்க்கை. எந்த பழைய மகளும் தானே யோசிப்பீங்கள். ஆனால் நீங்கள் இது சும்மா ஓடலாமா? இல்லை, இங்கே வந்து அதில் ஏறி போகிறேன்னா அதுக்கான ஒரு கட்டணம் கொடுக்கணும். திருமண நிகழ்வுன்னு சொன்னால் அந்த திருமண நிகழ்வுக்கான கட்டணங்களை தாண்டி இந்த மகிழுந்தில் போகிறதுக்கு கூட ஒரு பகுதியான கட்டணம் இருக்கும். அதெல்லாம் கொடுத்து தான் அதில் ஏறி போகலாம். அப்படின்னா வணக்கம். சரி, இதுவும் நல்லா இருக்கடாப்பா. ஒரே பணக்கார வாழ்க்கையாக இருக்குது. சரி மக்களே, இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும்.